கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி பயப்படுறதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுதல். ஐயோ, என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, நான் இதை செஞ்சா என் ஆண்டவருக்கு அது பிடிக்காது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வ பயம், தேவனுக்கு பயப்படுகிற அந்த தெய்வ பயம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அறிவு அப்படின்னு சொல்லி, அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்போ எண்ணத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஞானம், அந்த ஞானம் தான் ஆண்டவர். நான் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஞானம் அப்படிங்கிறவர் தான் ஆண்டவர். அவருக்கு பயந்தோம் அப்படின்னா நமக்கு ஞானத்தை போதிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும், முன்னேற்றம் வேணும், நான் நல்லா வாழ்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, அது ஒரு மேன்மையை விரும்புகிறவர்களாக இருந்தால் அதற்கு முன்னானது தாழ்மை என்று வசனம் சொல்லுகிறது. தாழ்மை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த தாழ்மையுள்ள இருதயம், மனத்தாழ்மையை தவிர வேற எண்ணத்தை உன்னிடத்துல கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனத்தாழ்மை, மனதிலே தாழ்மையுள்ளவர்களாக நீங்கள் ஆண்டவரிடத்துல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ஞானம் வரும். நீங்க தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வளமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம்ராஜா, ஆண்டவரே, உமக்கு பயந்து நடந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அவங்க வாழ்க்கையில தலைநிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நீர் சொல்லி இருக்கிறீர். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. உடைய ஜனங்களுக்கு தாழ்மையை தருவீராக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று உடைய ஜனங்களுக்கு நீர் சொல்லி தரும்படியாய், கர்த்தருக்கு பயப்படுதல் உடைய ஜனங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை நீக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில மேன்மை வேண்டும் என்றால் நீங்கள் தாழ்மையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.